வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 10 இன்றைக்கி புத்தாண்டை கொண்டாடுறாங்க நிறைய நாடுகள். எது புத்தாண்டா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? புத்தாண்டு தாங்க. இப்போ அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு ஒரு காலநிலைகள் இருக்குல்ல, வசந்த காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் வெவ்வேறு காலநிலைகள் இருக்கும் ஒவ்வொரு பகுதியில். அதுவும் நமக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமத்திரை மத்தியில் இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான காலநிலைகளும் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பனி மட்டும் தான் பெய்யும், ஒரு சில இடங்களில் வெறும் மழை மட்டும் தான் பெய்யும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குதுல்ல. அவங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி வசந்த காலங்கள் அப்படின்றது இருக்கும். அந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதாங்க. இப்போ யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனார் நியூ இயர்னு சொல்லிட்டு சைனீஸ் கொண்டாடுறாங்க. இது ஒரு சைனீஸ்னுடைய நியூ இயர். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சந்திரனுடைய நாட்காட்டியை பேஸ் பண்ணி, அதாவது நம்ம சூரியனை பேஸ் பண்ணி கொண்டாடுறோம்ல, அது சூரியன் எந்த இடத்துல வருதோ அதை பேஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரனை பேஸ் பண்ணி அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு நியூ இயர் அப்படிங்கிறதுனால அவங்க ஊரில் பயங்கரமாக செலிப்ரேஷன்றது இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது அமாவாசைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இதுக்குன்னு தனி டேட் எல்லாம் கிடையாது, இந்த டேட்டில் தான் ஸ்பெசிஃபிக்னு. இவங்க இந்த அமாவாசை வருது, தை அமாவாசை நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா, இந்த அமாவாசையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மங்கோலியாவில் சாகன்சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. கொரியாவில் சியோலாஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. வியட்நாமில் டெட் அப்படின்னு சொல்லிட்டு இது பேர். ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 15 நாள் அவங்களுக்கு பயங்கர கோலாகலமான ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே இது பார்க்கப்படுதுங்க. இது எந்தெந்த நாடெலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான், புருனே, சீனா, ஹாங்காங்கு, இந்தோனேஷியா, மலேசியா, மொரிஷியஸ், வடகொரியா, பிலிப்பைன்ஸு, சுரினாமு, தாய்லாந்து, தைவான், வியட்நாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மூச்சு வாங்குறத சொல்லி முடிக்கிறதுக்கே அவ்வளோ நாடுகள் இருக்குது. அப்படி கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கும் இனி புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள்ப்பா. இப்படி செலிப்ரேட் பண்ணுற நாள் தான் பார்த்தீங்கன்னா லூனார் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க சைனீஸ், அதை சார்ந்த பல நாட்டு மக்கள் பிப்ரவரி 10. நெக்ஸ்ட் குளோபல் மூவி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பார்த்துருப்போங்க. நிறைய படம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் வந்துட்டு போவோம். அப்படிப்பட்ட இவங்களால் உருவாக்கப்பட்ட நிதிலாம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, படங்கள் வெறும் படம் இல்லை, நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ளே உக்காந்தோம்னா இல்லாட்டி ஒரு தேட்டருக்குள்ளே உக்காந்தாலே போதும், நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு கல்ச்சரை நம்ம இந்த இடத்துலேருந்து தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் இந்த படங்களுடைய பேசிக்கான தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரக்கனை காட்டுறாங்க இல்லை ஒரு வில்லனை காட்டுறாங்க அப்படின்னா, ஒருவேளை நாம் அந்த வில்லனாக இருந்திருந்தோம்னா நாம் இதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்துகிற ஒரு இடம் தான் அது. இப்போ நான் கெட்டவன் யாருன்னா ஒருத்தன் சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதுவே கெட்டவனாக இருக்கிற ஒருத்தர் நம்ம காட்டும்போது ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் பண்ணுது. மிக சிறந்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சிங்களேன், நம்ம ஊரே எடுத்துக்கங்களேன், காதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே ஐயோ அம்மம்மா அப்படின்னு சொன்ன காலம் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியா படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய காதல் கதைகள் வர ஆரம்பிச்சது. இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் தான் கொடுக்குது. அப்படிப்பட்ட படங்களை கொண்டாடணும்ல அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இது. பார்த்தீங்கன்னா 1927 இவங்க இதை உருவாக்குன அந்த நாள்லேருந்து இது கொண்டாடப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அகாடமி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விருதுகள் பயங்கர ஃபேமஸுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமி விருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுவும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. இந்த மாதிரி ஒரு 3 விதமான விருதுகள் இருக்குது. எல்லாமே வேர்ல்டு வைடில் பயங்கர ஃபேமஸான விருதுகளாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அகாடமியால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா குளோபல் மூவி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 10. நெக்ஸ்ட் டிப்ளமேட்டிக் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யா. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயங்கரமாக யோசிச்சு பார்த்துட்டு இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த வெளியுறவுத்துறையை தான் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்க. வெளியுறவுத்துறை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுங்க, அந்த நாட்டுக்குள்ளே ஒரு அமைப்பு, அதாவது 2 பேருமே நல்லா இருக்கணும், சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வச்சு தான் எதுவாக இருந்தாலும் பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திட்டங்கள் வகுக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு நிறுவனத்தை அந்த நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசனாக இவங்க இருப்பாங்க. இந்த வெளியுறவுத்துறை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு தூதர் மாதிரி தானே இவங்க, இங்கேருந்து அங்கே போயிட்டு வரக்கூடியவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை அந்த துறையை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய வரலாற்றில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா 1549 பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொசல்ஸ்கி பிரிகாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் ராஜதந்திரியா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாடுகளில் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பார்த்தீங்கன்னா ரஷ்யா வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொண்டாடணும்ல, அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா 2002 இருந்து டிப்ளமேட்டிக் எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யா பிப்ரவரி 10. நெக்ஸ்ட் வாலண்டியர் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வாலண்டியர்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த தன்னார்வலராக முன்னாடி நமக்கு வேலை செய்கிறாங்களா அவங்க கிடையாது.
இந்த வாலண்டியர்ஸ் வேறு விதமான வாலண்டியர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தாய்லாந்துக்கு எல்லை பிரச்சனைன்றது ஏகப்பட்டது இருக்குது. இந்த கம்போடியா, லாவாஸ், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அடிக்கடி நடந்துனே இருக்குது. எவனா ஒருத்தன் எதனா ஒரு குடசல் ஊற்றிட்டே இருக்கான், இல்லாட்டி அங்கே இருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மிரட்டி அவங்ககிட்ட பைசா வாங்கிட்டு போகிறது, திருடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை பார்த்த தாய்லாந்து கடுப்பாகி போச்சு. இதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் வேணும். ஏன்னா இவங்களுடைய ராணுவத்திலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு ஒரு வாலண்டியர்ஸை ரெடி பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து ஒரு ராணுவ வீரர்கள் மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படையை திரட்டுறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர்கிட்ட அந்த படையில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்லைப்பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுல, அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆட்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படை வந்து 1954 இவங்க உருவாகுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த படையை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவத்தோடு சேர்ந்து இவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக இயங்கிட்டு இருக்கவங்க 2004 பெரிய லெவலில் ஒரு போதை ஒழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள், மதம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்தது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல பயங்கரமாக சிறப்பாக செயல்பட்டதுனால இவங்களுக்காக ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடரோ இல்லாட்டி என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே சரி, இவங்க ஒரு வாலண்டியராக முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கப்பா. அப்படிப்பட்டவங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுது அந்த வாலண்டியர் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்து February 10. நெக்ஸ்ட் டே குர்திஷ் ஆர்த்தர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா ஈரான். இது வந்து குர்திஷ் இன மக்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தினம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பெரிய ஒரு தனித்துவமான ஒரு எழுத்து முறை அப்படின்றது இந்த மொழி கிடையாது. வேற ஒரு சில மொழிகளினுடைய எழுத்து முறைகளை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எழுதுவாங்க. அதுவும் 3 விதமான பேச்சு வழக்குகள் அப்படின்றது இந்த மொழியில் இருக்குது. அதுவும் குர்மாஞ்சி, சொரானி, பலேவானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான விஷயங்களை வந்து பேச்சு வழக்கில் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3த்துலையும் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுவும் 1909 1979 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலி ஹரிரி அப்படின்ற ஒரு கவிஞர் பயங்கரமான ஒரு எழுத்துக்கள் மூலமாக அவங்களுடைய அந்த படைப்புகள் மூலமாக இது வந்து அவங்க எல்லாருமே கவர்ந்தார். அது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அகமது கால் அப்படின்ற ஒரு பர்சனு இவர் வந்து எழுதின அந்த காதல் கவிதைகள் அதுக்கப்புறம் அந்த காவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு அவங்களுடைய சிறப்பை வெளியே கொடுத்துற மாதிரி அவங்களுடைய மொழியினுடைய சிறப்பை சொல்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்ததுனால இவங்களாம் கொண்டாடுறதுக்கு ஒரு டே வந்து உருவாக்கி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1970 இந்த ஆர்த்தனுடைய அகாடமி அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உருவாகணும் ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தினம். ஸோ இப்படி ஒரு 3 விதமாக வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறுனுடைய பேச்சு வழக்கில் இந்த மொழிகள் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குமா. இப்போது குர்மாஞ்சி பேசுகிறவங்களுக்கு சொரானி புரியாது, சொரானி பேசுகிறவங்களுக்கு பலேவானி புரியாது, அந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்கு. இருந்தாலுமே எல்லாமே குர்திஷ் மொழி தான். நம்மளுடைய கவிஞரை நம்ம பாராட்டணும், நம்ம மொழியினுடைய ஒரு பெரிய தரத்தை நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களால உருவாக்கப்பட்ட ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா குர்திஷ் ஆர்த்தர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரான் மக்கள் February 10. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் அரேபியன் லியோபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாங்க சிறுத்தைகள்லாம் அழிஞ்சு போச்சுப்பா. நம்ம தான் பண்ணுவோமே எல்லாத்தையும் ஒன்று அழிச்சிட்டு அதுக்குன்னு ஒரு டே வந்து கொண்டாடுறதே ஒரு வழக்கமாக வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு டேவாக தாங்க இந்த டே இருக்குது. அதுவும் இந்த அரேபியன் சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரிவுகள் தான் 8 பிரிவுகளாக இருந்து இந்த வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய சிறுத்தைகளை அவங்க கூட மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு ஒரு கணிப்புகள்லாம் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சிறுத்தைகள் வந்து இப்போது பயங்கரமாக அழிஞ்சு போச்சு. ஏன்னா மொத்தமே எவ்வளோ இருக்குது தெரியுங்களா, வெறும் 200 தான் இருக்குதான். அதுவும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குதா இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுனா பிரச்சனை பாதுகாத்துருக்கணும்ல, சரி விடுங்க இப்போயாவது நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க 2022 ரொம்ப நாள்லாம் கிடையாது, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த சவுதியினுடைய அமைச்சகமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி சிறுத்தைகள்லாம் அழிய போது அதை பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு பேசினதில் ஓகேப்பா இதுக்காக ஒரு டே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இது அனுசரிக்க போகிறாங்க. பாப்பா எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்கன்ட்டு. அப்படி உருவாக்கப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் அரேபியன் லியோபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க February 10. நெக்ஸ்ட் எரித்ரியாவில் பெங்கில் தினம் சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பெங்கில் தினத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த எரித்ரியான்றவங்க இத்தாலி கிட்ட ஒரு அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஐக்கிய ராஜ்யம் உருவாச்சு இல்லையா, அந்த சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்களும் எத்தியோப்பியாவை சார்ந்தவங்களும் இந்த பகுதியை வந்து ஆட்சிக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐக்கிய ராஜ்யங்கள் முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் பெரிய பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாங்க அந்த சமயத்தில். அப்படி 1952 இவங்க பண்ண இதை வந்து அந்த நாட்டில் இருக்கவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்லி செலாசியால் அப்படின்ற ஒரு அரசர் இருந்தார். அஞ்சுவதும் அடிப்படிவதும் அவனுக்கு ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பயங்கர ஆவேசமாக வந்து இருந்தவர். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய உணர்வை கொடுத்தது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் யாருமே வந்து அந்த ஒரு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கல.
1961 பார்த்தீங்கன்னா இந்த புரட்சியானது ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. 1970 என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஆயுதத்தை எடுத்து தொண்டையிலே இறங்கினா தானே வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெறி கொண்டு எல்லாம் ஆயுதப்படைகளாக மாறினாங்க. அப்படியே இன்னும் பல வருடங்கள் கழிது. 1990 என்ன ஆகுதுன்னா, நம்ம அமைதியாக இருந்த வேலைக்கு ஆகுது, தாக்குதல் நடத்தினா தானே இவங்க நம்ம நாட்டை விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பியாவினுடைய ராணுவத்தை தாக்குறாங்க. அப்போ வந்து அவங்களால நம்பவே முடியல, இவர் ஒரு சின்ன அமைப்பு இவ்வளோ பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ மசாவா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்தது. அந்த பிளேஸை ரொம்ப அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்க இந்த எரித்ரியா. இதை பார்த்த உடனே அந்த எத்தியோப்பியாவே பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எரித்ரியா விடுதலை அடைஞ்சிருந்தாலும் இந்த விடுதலைக்கெல்லாம் பின்னாடி காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எழுச்சி தான். இந்த எழுச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடணும்ல. அப்படி நம்ம வெற்றி பெற்ற அந்த ஒரு முதல் நிகழ்வு கொண்டாடுறதுக்காக தான் பெங்கில் தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க எரித்ரியா பிப்ரவரி 10. நெக்ஸ்ட் இத்தாலியில் ஒரு நினைவு நாள் அனுசரிக்கிறாங்க. 1943 1949 வரைக்கும் அவங்களுடைய அந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் அவங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேரழிவுன்றது நடந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டால்மேஷியா, இஸ்மெரியா, வெனிசியா, கியூசியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ். இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மக்கள் வந்து இறந்தாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுகோஸ்லோவியா பார்ட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, இவங்களால தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஜியினுடைய சப்போர்ட்டு. அப்படி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளியில் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7000 ஒரு 11000 பேர் வரைக்கும் இவங்க கொண்டு குவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளி வராத தகவல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அத்தனை 1000 பேரை வந்து இவங்க கொண்டு குவிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப கொடூரமான முறையில் இதை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு இனவெறி தான். இந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நடக்கவே கூடாது அப்படிதான் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறமா வந்த பிரதமர் 2005 என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை முன்மொழிஞ்சு ஏன் இதை பற்றி நம்ம பேசவே இல்லை, இதை பற்றி ஏன் நம்ம பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்காக ஒரு தினத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ ஜனாதிபதியாக இருந்தவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இத்தாலியில் எக்ஸைல்ஸ் அண்ட் ஃபாபி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 10. நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பி வேர்ல்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜெர்மனி. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் காப்பகம் 1882 ஃபர்ஸ்ட் டைமாக எலன்ஸ் ஹவுஸ் அப்படின்ற சொல்லிட்டு நிறுவனாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் இருந்தது. இப்படி ஜெர்மனுடைய அவங்க நாட்டு இப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போ ஒரு எப்படி வயதானவங்களால் இயங்க முடியாமல் போயிட்டு அவங்களுக்கு தனி ஒரு காப்பகம் வச்சுருமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சில வியாதிகள் மூலமாக அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்படி அஃபெக்ட் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அந்த சர்வீஸ் செய்யக்கூடியவங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுதுன்னு தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ரிப்பனை போட்டுக்கிட்டு இவங்க வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த அடையாளத்தை காட்டுவாங்க. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் உங்களுக்கு ஆசை இருந்தது, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் இல்லை இளைஞர்களுக்கும் அவங்களால முடியாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே எங்களோட சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணலாம், இந்த ரிப்பனை வந்து மட்டும் குத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வரவேற்கக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வச்சுருக்காங்க. அப்படி அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஹாஸ்பிஸ் வேர்ல்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 10. எவனோ சுழற்றி விட்ட இரவு பகலுக்குள் விதித்து விட்ட காலத்திற்குள் சிக்கி கொண்டோம். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.